விஜய் அவர்கள் கருத்திலும் கொள்கையும் கோட்பாடும் பேசாமல் இருக்கும்போதே விஜய் என் தம்பி, அவனுக்கு துணை நிற்பேன் நானு, ஆள போறான் தமிழன் அப்படிலாம் வரும்போது எனக்கு தான் அந்த பாட்டு எழுதுனாங்கன்னு இவர் பேசினாரு. அப்புறம் மைக்க புடி கேம்பெயின் இது இன்னும் ஓப்பன் பண்ணுன்னு ஏதோ ஒரு சரக்கு விளம்பரத்துக்கு நடிச்ச மாதிரி அவர் பாடி வச்சுட்டு இருக்காரு. சாம்பெயின் ஓப்பன் பண்ணுன்ட்டு. அந்த பாட்டு வந்து விசில் போடுன்னு சொல்லிட்டு மைக்க காட்டுறாங்க. அந்த பாட்டுல மைக் சின்னம் எங்களோட தானே, எங்களுக்கு தான் அவர் ஆதரவா நிக்கிறாருன்னு. இந்த மாதிரியான தேவையில்லாத அரசியலை செய்தது நாம் தமிழர் தரப்பு தான். அது சீமான் தான் செஞ்சாருன்னு சொல்ல மாட்டேன். சீமான் கூட இருக்கக்கூடிய சில கூட்டம் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விஜய் தரப்புலயும் அது பேசியிருக்காங்கல்ல, அதுவும் நமக்கு செய்தி. விஜய் தரப்புல இவர் ஆதரவாக இருக்கிறாருங்கிற அடிப்படையில தான் அவங்களும் ஒரு ஆதரவுக்காரம் பேசினாங்களே ஒழிய, சீமான் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சது அடுத்த நிமிஷமே விஜய் தரப்புல இருந்து சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள்ங்கிறத நீங்க அந்த ஊடகங்கள்ல அந்த விவாதங்கள் எல்லாம் பாருங்க தெரியும். நாம் தமிழர் ஆரம்பத்துல தேவையில்லாம அதிகமான முட்டுகளை கொடுத்தது. அந்த தேவையில்லாத முட்டுகளுக்கு அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு 2 கண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு குட்டையை குழப்பிட்டு போயிட்டாரு. அந்த குட்டையை குழப்பினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு புத்தி வந்தா என்ன பிரச்சனை தான் வருது. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.